ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் என்ன சமையல் செய்தேனோ அது முழுமையாக உங்களுக்கு தெரியும் காய்ஸ். காய்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க காய்ஸ். இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு உங்களுக்கு அழகாக காமிச்சு தரேங்க காய்ஸ். இது பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப யூஸ் ஆகுங்க. அதனால தான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தரேங்க. இன்றைக்கி இதாங்க நெத்திலி மீன். இந்த நெத்திலி மீனை வச்சு மீன் குழம்பு செய்வது எப்படின்னு காமிச்சு தரேங்க கைஸ். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வரலாங்க. ஒரு கடாயில் நெத்திலி மீனை நாம் சேர்த்துருக்கோங்க. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை மசாலா, அதை சேர்க்கலாங்க. நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கணுங்க மசாலா. சேர்த்துட்டு இல்லை தண்ணி வீத்து ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளி தண்ணியை நாம் இதில் வடிகட்டி சேர்க்கலாங்க. மீன் குழம்புக்கு புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சுவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும், கம்மியாக வேணும், அதுக்கு ஏற்றது மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கைஸ், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அல்லது ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் மீன் குழம்பு வச்சுட்டோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குழம்பு சூடாகட்டுங்க. லைட்டாக கொதித்து வர நேரம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கலாங்க. மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ ஆரம்பித்த உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நாம் சேர்க்கலாங்க. கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. கைஸ், நல்ல வாசனை வருதுங்க. நாம் போட்ட மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கணுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புளி, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம போட்ட தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. நல்ல ஃப்ளேவராக அந்த மீனில் இறங்கியாச்சுங்க. நல்லா நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது கைஸ். மசாலாவும் குழம்பும் தனித்தனியாக பிரிஞ்சியாச்சுங்க. நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி